தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு நடப்பு நிகழ்வுகள், அதாவது தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் 6 மாசம், அதாவது 6 மாசத்துக்கான தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் பார்க்க போறோங்க. சரியா? செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் 2023 செப்டம்பர்ல இருந்து 2024 பிப்ரவரி வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்ல ஒரே வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அப்படியே டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்து சொல்லிட்டே இருப்பேன். அப்படியே ரிவிஷனும் பண்ணி உங்க மைண்ட்ல ஏத்தி விட்டேன்னு வைங்களேன், ஸ்ட்ரைட்டா போய் எக்ஸாம்ல உட்காந்தீங்கன்னா அப்படியே ஞாபகம் வந்துடும், அடிச்சுட்டு வந்துடலாம். சரியா? அதுக்கப்புறம் பார்க்கவே தேவையில்ல, அடிச்சுட்டு வந்துடலாம். சரியா? அந்த அளவுக்கு ரிவிஷன் ஆன் த ஸ்பாட்ல மைண்ட்ல ஏத்தி ஆன் த ஸ்பாட்ல ரிவிஷன் பண்ணி உங்க மைண்ட்ல ஏத்தி விட்டுறேன். சரியா? 6 மாசம் இதுல என்ன அப்படின்னா செப்டம்பர் அண்ட் அக்டோபர் இந்த 2 மாசம் மட்டும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ இருக்கு, அதை பாத்துருங்க. ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே மேல ஸ்க்ரால் பண்ணி பாருங்க, அந்த வீடியோ பாத்துருங்க. சோ அந்த செப்டம்பர் மற்றும் அக்டோபர் சேர்த்து ஒரே வீடியோ போட்டிருப்பேன் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. அதுல இருந்து ஒரு 30ல இருந்து 40 கரண்ட் அஃபேர்ஸ் அதுல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். சரியா? இதுல வந்து ஒரு 50ல இருந்து 60 கரண்ட் அஃபேர்ஸ், 50 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். மறைமுகமா 10 கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு 60 கரண்ட் அஃபேர்ஸ், ரெண்டும் சேர்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ். மொத்தம் ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ். எது தமிழ்நாடு மட்டும், நான் இந்தியா சொல்ல, தமிழ்நாடு மட்டும் 6 மாசத்துல 100 நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி செப்டம்பர் அக்டோபர் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லனா ஆப்ல இருந்தா மேல ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. இந்த 2 வீடியோ வச்சு 100 கரண்ட் அஃபேர்ஸ் 6 மாசம் முடிக்க போறோம். அப்ப நான் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? செப்டம்பர் அக்டோபர் ஆல்ரெடி போட்டு அதை பார்த்துருங்க. நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 4 மாசம். சரியா? அந்த 2 இது 4 6 மாசம் மொத்தமா 6 மாசம். சரியா? 2 வீடியோல முடியுது, இந்த வீடியோல 4 மாசம் முடியுது. ரைட்டா? சோ இத கரெக்டா கவனிங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே? சோ வாங்க, ஆக்சுவலா இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்குறப்ப நம்ம பிக்சர் ஓரியன்டா பார்ப்போம். அதாவது டிஜிட்டல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம விர்ச்சுவல் பிக்சர்ஸ் ஓரியன்டா பார்ப்போம். ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிக்சர்ஸ் எடுக்கிறதே கொஞ்சம் ஷார்டேஜா இருக்கு, அதுவே கொஞ்சம் வந்து பற்றாக்குறையில இருக்கு. அது மட்டும் இல்லாம வேகமா பார்த்து முடிக்க வேண்டியது அவசியமாக திகழ்கிறது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏத்த மாதிரி இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டிரான்ஸ்லேட் பண்றேன், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டாவே நான் சொல்லிடுறேன். சரியா? மைண்ட்ல ஏத்தி விட்டுறேன், நல்லா அப்படியே பார்த்துருவோம். சரியா? பாயிண்ட் பை பாயிண்டாவே பார்த்துருவோம். அப்படியே வரிசையா ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸ் டக்கு டக்குன்னு பார்த்துருவோம். பாயிண்ட் பை பாயிண்ட்னு உடனே எல்லாருமே வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் கண்டிப்பா தேடுவீங்க, நல்லாவே தெரியும். கிடைச்சிச்சா? பிடிஎஃப் கிடைச்சிச்சா? டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? வாழ்த்துக்கள். சரியா? வாழ்த்துக்கள். நான் மறைமுகமா சில விஷயமும் சொல்ல போறேன். அதனால வந்து நீங்க பிடிஎஃப் மட்டும் எடுத்துட்டு போய் படிக்கலாம் தனியா பார்க்காதீங்க. சில விஷயம் கிளாஸுக்கு வந்துச்சீங்கன்னா இந்த ஆன் த ஸ்பாட்ல உங்க மைண்ட்ல ஏறி விடுங்க. சரியா? நல்லா கவனிங்க. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் சிறந்த கடல்சார் மாவட்டம் சொல்லிட்டு ராமநாதபுரத்தை அறிவிச்சிருக்காங்க. சிறந்த கடல்சார் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ராமநாதபுரத்தை அறிவிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு நான் சொல்றேன், பெஸ்ட் மெரைன் டிஸ்ட்ரிக்ட். பெஸ்ட் மெரைன் டிஸ்ட்ரிக்ட் எதுனா ராமநாதபுரம். சரியா? ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னது? பெஸ்ட் மெரைன் டிஸ்ட்ரிக்ட் வந்து ராமநாதபுரம். பெஸ்ட் மெரைன் டிஸ்ட்ரிக்ட் வந்து ராமநாடு அறிவிச்சிருக்காங்க. சிறந்த கடல்சார் மாவட்டம் சொல்லிட்டு ராமநாதபுரத்தை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து வாங்க, தொழிற்சாலை, அதாவது தமிழ்நாட்டில் வந்து தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அந்த தொழிற்சாலையே பெண் ஊழியர்கள் வேலை செய்வாங்களே, அதாவது இந்தியாவிலே தொழிற்சாலைகள்ல பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடுங்க. இந்தியாவிலே தொழிற்சாலைகள் இருக்குல்ல, எல்லா மாநிலத்திலும் தொழிற்சாலைகள் இருக்கு. அந்த தொழிற்சாலைகள்ல எந்த மாநிலத்தில் பெண் ஊழியர்கள் அதிகமா வாழ்றாங்க அப்படின்னா தமிழ்நாடுங்க. சரியா? பெஸ்ட் மெரைன் டிஸ்ட்ரிக்ட்னா கடல்சார் மாவட்டம்னா ராமநாதபுரம். பெண்கள் தொழிற்சாலைகள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. சமூக அடிப்படையில் புற்றுநோய் மையம் எங்க ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னா ஈரோடுங்க. சமூக அடிப்படையில் புற்றுநோய் மையம், ஒரு கேன்சர் சென்டர் ஓபன் பண்ண போறாங்க. சரியா? ஒரு கேன்சர் சென்டர் ஓபன் பண்ண போறாங்க. அது எங்க அப்படின்னா ஈரோட்ல ஓபன் பண்ண போறாங்க. ஞாபகம் வச்சுங்க, ஈரோடு. பெஸ்ட் மரைன் வந்து ராமநாதபுரம். பெண்கள் அதிகமா வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் எண்ணிக்கை அதிகமாக கூடிய மாநிலம் தமிழ்நாடு. புற்றுநோய் மையம் ஓபன் பண்ண போறது எங்க அப்படின்னா ஈரோட்ல. தீவிரவாத தடுப்பு பிரிவு, அதாவது இந்தியாவில தமிழ்நாட்டில தான் காவல்துறைக்கு கீழேயே தீவிரவாத தடுப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் காவல்துறைக்கு கீழேயே தீவிரவாத தடுப்பு பிரிவு, ஆன்டி டெரர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே. சரியா? இது வந்து தமிழ்நாடு தான் முதல் முறை இந்தியாவில் வைக்கிறது. காவல்துறைக்கு கீழே ஒரு தீவிரவாத தடுப்பு பிரிவு வந்து தமிழ்நாட்டில் தான் வைக்கப்பட்டது. கேண்டிடேட்ஸ் செஸ் 2024, கேண்டிடேட்ஸ் செஸ் 2024 கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா வைஷாலி, தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி. இந்த வைஷாலி யார் அப்படின்னா இந்த பிரக்யானந்தா இருக்கார்ல, செஸ் பிரக்யானந்தாவோட அக்கா. சரியா? சிஸ்டர். யார் அப்படின்னா வைஷாலி. ஏன்னா கேண்டிடேட்ஸ் செஸ் 2024 அதுக்கான கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு கேட்பாங்க, வைஷாலி. ஞாபகம் வச்சுங்க. 7 அடி உயர திருக்குறள் புத்தகம் எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா தஞ்சாவூர்ல ஓபன் பண்ணிருக்காங்க. 7 அடி உயர திருக்குறள் புத்தகம் எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா ஒரு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூருங்க. சரியா? நல்லா பாருங்க, 7 அடி உயர திருக்குறள் புத்தகம் தஞ்சாவூர். கேண்டிடேட் செஸ் வந்து வைஷாலி.
தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை கீழே கொண்டு வந்தது தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். சமூக அடிப்படையில் புற்றுநோய் மையம் உருவாக்குனது எங்க அப்படின்னா ஈரோடு. தொழிற்சாலை பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. சிறந்த கடல்சார் மாவட்டம் அதாவது பெஸ்ட் மரைன் டிஸ்ட்ரிக்ட் வந்து ராமநாதபுரம் தமிழ்நாடு. சமூக கேன்சர் ஈரோடு, தீவிரவாதம் தமிழ்நாடு, கேண்டிடேட்ஸ் வைசாலி, 7 அடி உயரம் வந்து தஞ்சாவூர். மத்திய அரசின் வனவிலங்கு திட்டத்துக்கு கீழ் டால்பின் திட்டம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த வைல்ட் லைஃப் ஹேபிடேட் ஸ்கீம் இருக்கு. வைல்ட் லைஃப் ஹேபிடேட் ஸ்கீம் கன்சர்வேஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன். அது கீழே அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட வனவிலங்கு திட்டம் இருக்குல்ல, வைல்ட் லைஃப் ஹேபிடேட் ஸ்கீம் கீழே டால்பின் திட்டம் இருக்கு. ப்ராஜெக்ட் டால்பின். டால்பின்னாலே நீங்க கங்கை நதியில கேங்கடெக் டால்பின் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிந்து நதி டால்பின் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலே டால்பின்கள் இருக்கு. சரியா, அந்த டால்பினை பாதுகாக்கக்கூடிய திட்டம் பேர் தான் ப்ராஜெக்ட் டால்பின். என்ன, இந்த மத்திய அரசு கீழ வனவிலங்கு திட்ட கீழ ப்ராஜெக்ட் டால்பின் திட்டம் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. தமிழக எந்த மாநிலம் சமீபத்தில் ப்ராஜெக்ட் டால்பின் மத்திய அரசாங்கத்தின் வனவிலங்கு திட்ட கீழ் டால்பின் திட்டம் அறிமுகப்படுத்தினது கேட்டாங்கன்னா தமிழ்நாடு தான் ஞாபகம் வச்சுங்க. சரியா, ரகுராம் ராஜனும் அரவிந்த் சுப்பிரமணியம். ரகுராம் ராஜன் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, எக்ஸ் ஆர்பிஐ கவர்னர். அரவிந்த் சுப்பிரமணியம் யாருன்னா முன்னாள் பொருளாதார ஆலோசகர், முன்னாள் சிறப்பு பொருளாதார ஆலோசகர், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அரவிந்த் சுப்பிரமணியம். சரியா, இவங்க 2 பேருமே குளோபல் இன்வெஸ்டர் மீட்டிங் நடந்துச்சுல, உலக முதலீட்டாளர் மாநாடு இப்ப நடந்துச்சுல, அந்த மாநாட்டில் 2 பேருமே மிகப்பெரிய உரையாற்றிருக்காங்க. அது மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. என்ன டைட்டில் அவங்க உரையாற்றி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். The big bets for Tamil Nadu's $1 trillion economy. The big bets for Tamil Nadu's $1 trillion economy. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இது இங்கிலீஷ்ல பாத்துங்க. குளோபல் இன்வெஸ்டர் மீட்டோட ஸ்பீச் இது. குளோபல் இன்வெஸ்டர் மீட்டோட ஸ்பீச். The big bets for Tamil Nadu $1 trillion. யார் பேசினா? இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. சரியா, தமிழ்நாடு வந்து $1 trillion எக்கானமியா நகர்த்தணும் அது அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் எந்த வருஷம் வகிக்கிறதுனா 2030. 2030க்குள்ள தமிழ்நாடு $1 trillion எக்கானமியா மாத்தணும்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிச்சு எல்லா அமைச்சர்களும் சொல்றாங்க. சரியா, அதன் அடிப்படையில் அந்த அந்த கண்டெக்ஸ்ட்ல இதை பேசியிருக்காங்க. அந்த டைட்டில் பேசியிருக்காங்க, எப்படி வந்து $1 trillion எக்கனாமியா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. சரியா, ஆல்ரெடி வந்து எக்கனாமிக் கவுன்சில், அதாவது இந்த சீஃப் அட்வைசரி கவுன்சில் சொல்லிட்டு பொருளாதார ஆலோசனை குழுன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் 2021 தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியை பிடிச்சோன்னு ஒரு அமைச்சாரு. அதுல மொத்தம் 5 பேர் இருப்பாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜீன் ட்ரேஸ்னு ஒருத்தவர், எஸ்லோன்னு ஒருத்தவர், எர்ஃபர் எஸ்லோன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி நபர். அதுல 2 பேர் இவங்க 2 பேர் அதுல இருக்காங்க. அந்த 5ல இவங்க 2 பேர் இருக்காங்க. சரியா, குளோபல் இன்வெஸ்டர் மீட் இதுக்கு முன்னாடி எப்ப பண்ணலாம் இருந்துச்சுன்னா 2015 ஒரு வாட்டி நடந்துச்சு, 2019 நடந்துச்சு. 2015 நடந்தப்ப ஜெயலலிதா ஆட்சி, செல்வி ஜெயலலிதா ஆட்சி. 2019 நடந்தப்ப முதல்வர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. சோ இந்த 2 வாட்டி நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் நடக்குது. சரியா, முதலீட்டாளர் மாநாடு. ஒருங்கிணைந்த முதல் சூரிய உற்பத்தி மையம், இன்டகிரேட்டட் சோலார் மேனுஃபேக்சரிங் யூனிட். இன்டகிரேட்டட் சோலார் மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருங்கிணைந்த சூரிய உற்பத்தி மையம். தூத்துக்குடியில் மின்சார வாகனம் உற்பத்தி மையம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா தூத்துக்குடியில் ஆரம்பிக்க போறாங்க. எந்த நிறுவனத்தோட டை அப்னா வின்ஃபாஸ்ட் நிறுவனம். இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் எந்த நாட்டோடனா வியட்நாம் நாட்டோடது. வியட்நாம் நாட்டோட வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். எதுக்காக அப்படின்னா தூத்துக்குடியில ஈவி இருக்குல்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதை உற்பத்தி மையத்தை ஓபன் பண்றாங்க. இந்த ஈவியை வந்து உற்பத்தியை பெருக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா அளவுல உருவாக்கின திட்டம் பேர் என்னன்னா ஃபேம் இந்தியா திட்டம். ஃபேம் இந்தியா திட்டம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான திட்டம், ஞாபகம் வச்சுங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, அது மாதிரி வந்து ஃபேம் இந்தியா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மின்சார வாகனத்தை ஊக்குவிக்கும் திட்டம். மின்சார வாகனத்துக்கு முக்கியமானது வந்து லித்தியம். இந்த லித்தியம் வந்து சமீபத்தில் இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதிகமா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். சரியா, அதனால பிடிஎஃப் மட்டும் பார்த்தா போதா, இது மாதிரி எக்ஸ்ட்ரா நான் சொல்லுவேன். சரியா, லித்தியம் வந்து வெள்ளை தங்கம், ஒயிட் கோல்டு அறிவிக்கப்படக்கூடிய இந்த லித்தியம் வந்து சமீபத்தில் எந்த மாநிலத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் 10 மட்டும் வேகமா இந்த 10 பார்த்துருவோமா, சும்மா ரிவர்ஸ்ல அப்படியே மைண்ட்ல ஏற்றிடுவோமா, ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவோமா, அடிச்சு தூக்கிடுவோமா. தூத்துக்குடி மின்சார வாகன உற்பத்தி மையம் வின்ஃபாஸ்ட் நிறுவனம். மின்சார வாகனம்னா தூத்துக்குடிங்க, வின்ஃபாஸ்ட் வியட்நாம்ங்க. ஒருங்கிணைந்த முதல் சூரிய உற்பத்தி மையம் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ங்க. என்ன, சூரிய உற்பத்தி மையம் எங்க ஓபன் பண்ணிருக்காங்க? ஸ்ரீபெரும்புதூர்ங்க. இந்த சூரிய உற்பத்தியில முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், சர்வதேச சூரிய ஒப்பந்தம் சொல்லிட்டு இந்தியாவும் பிரான்ஸும் 2015 ஒரு திட்டம் லான்ச் பண்ணாங்க. இதை நான் வந்து போன வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். சர்வதேச சூரிய ஒப்பந்தம் எந்த 2 நாடுகள் ஆரம்பித்ததுன்னு கேட்பாங்க. இந்தியாவும் பிரான்ஸும். எந்த வருஷம் கேட்பாங்க? 2015. சரியா,
பிக் பெஸ்ட் ஃபார் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி யார் ரெண்டு பேர் பேசியிருக்கா? ரகுராம் ராஜனும் அரவிந்த் சுப்ரமணியமும் குளோபல் இன்வெஸ்டர் மீட். இதுக்கு முன்னாடி 2015 ஒரு வாட்டி, 2019 ஒரு வாட்டி. டால்பின் திட்டம் ரீசெண்டா வந்து மத்திய அரசாங்க டால்பின் திட்டம் லான்ச் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். எந்த மாநிலம் கேட்பாங்க? தமிழ்நாடு. தஞ்சாவூர்ல 7 அடி உயர திருக்குறள் புத்தகம் லான்ச் பண்ணிருக்காங்க. வைஷாலி கேண்டிடேட் செஸ் 2024 கிராண்ட் மாஸ்டர் அறிவிச்சிருக்காங்க. காவல்துறை கீழே தீவிரவாத தடுப்பு பிரிவு தமிழ்நாடுல லான்ச் பண்ணிருக்காங்க. சமூக அடிப்படையில் புற்றுநோய் மையம் ஈரோடு லான்ச் பண்ணிருக்காங்க. தொழிற்சாலை பெண் ஊழியர் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் முதலிடம் வகிக்கிறது. சிறந்த கடல்சார் மாவட்டம் பெஸ்ட் மெரைன் டிஸ்ட்ரிக்ட் வந்து ராமநாதபுரம் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் பார்த்தோம்ல, இதோட மொத்த முதலீடு என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. 6.64 லட்சம் கோடி. 6.64 லட்சம் கோடி தான் மொத்த குளோபல் இன்வெஸ்டர் மீட். அதாவது உலக முதலீட்டாளர் மாநாடோட மொத்த முதலீடு எவ்வளோனா 6,64 லட்சம் கோடி. மொத்தம் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டாங்க? புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டாங்கன்னா 631 MOU கையெழுத்திட்டு. இதுவும் கேட்பாங்க எக்ஸாம்ல. இந்த உலக முதலீட்டாளர் மாடல்ல நிறைய கம்பெனிஸ் வந்துச்சுங்க. இந்த மிட்சுபிஷில ஆரம்பிச்சு ஏன்னா ஆப்பிள் தொட்டு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துச்சு. அவங்க மொத்தம் MOU மொத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எவ்வளவு சைன் பண்ணிருக்காங்கன்னா 631 MOU. எவ்வளவு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னா சுமார் 6.64 லட்சம் கோடி. இது வந்து 2019 கம்பேர் பண்றப்ப ஒரு 2 மடங்கு அதிகம், 2.5 மடங்கு கூட அதிகம். சரியா? நாட்டின் அதிக சிறப்பு பொருளாதார மண்டலம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கேள்விப்பட்டிருப்பீங்க, SEZ சொல்லுவாங்க, எக்கனாமிக்ஸ் புக்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இந்தியாவிலே அதிகமா சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்கக்கூடிய மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். எத்தனைன்னு கேட்பாங்க? 54 இருக்கு. 54 இருக்கு. சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் எப்பனா 2005. சிறப்பு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் வந்து 2005. கூடுதலா ஞாபகம் வச்சுங்க. சரியா? சிறப்பு பொருளாதார மண்டலம் இந்தியாவிலே முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எது அப்படின்னா கண்டுலா குஜராத்ல இருக்கு. கண்டுலா. சரியா? சிறப்பு பொருளாதார மண்டலம். 10வது உலக பொருளாதார தமிழ் மாநாடு எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க? சென்னையில நடந்துச்சு. சரியா? இது வந்து பொருளாதார தமிழ் மாநாடு. எத்தனாவது மாநாடுன்னு கேட்பாங்க? 10வது. சென்னையில நடந்துச்சு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எத்தனாவது மாநாடுன்னு கேட்டாங்கன்னா 6ஆவதா 7ஆவதா 9ஆவதா 10ஆவதான்னு கேட்டாங்கன்னா 10வது. சரியா? அப்படி கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஈஸியா சென்னைனா அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கொஸ்டினை மாத்தி விட்டுருவாங்க. சரியா? படிக்கிறப்பவே எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம புரிஞ்சு டக்கு டக்குன்னு படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்லாம். பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலங்கள் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு கூடுதலாக ஒரு விஷயம் சொல்றேன். 2022 தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பெருக்கம், அதாவது பல்லுயிர் பெருக்கம் தலம், அதாவது ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் எது? தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பெருக்கம் சைட் எது அப்படின்னு கேட்பாங்க. தலம் எதுன்னு கேட்டாங்கன்னா அரிட்டாப்பட்டி, மதுரை அரிட்டாப்பட்டி கிராமம் இருக்குல்ல, அதுதான் முதல் பல்லுயிர் பெருக்க தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட். இந்த தாவரங்கள் இந்த விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி சைட்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது 2022 இது தமிழ்நாட்டில். இப்ப நியூஸ் என்னன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 இப்ப ரீசெண்டா அறிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல்ல காசம்பட்டி, கடலூர்ல செந்திரக்கிளை, மதுரையில இடையப்பட்டி, கிருஷ்ணகிரியில சூரியனப்பள்ளி. சரியா? காசு திண்டுக்கல் காசு கல் காசு, கடலூர் செந்திரக்கிளை கடலூர், கடல் செந்திர, மதுரை இடையப்பட்டி, அரிட்டாப்பட்டி இடையப்பட்டி, பட்டி மதுரை, கிருஷ்ணகிரி சூரியனப்பள்ளி, கிருஷ்ணா பள்ளி. சரியா? கிருஷ்ணா பள்ளிக்கு போனார். சரியா? ஞாபகம் வச்சுங்க. காசம்பட்டி. ரைட். ஓகே. வேர்ல்டு தமிழ் டயோஸ்பரா டே உலக புலம்பெயர் தமிழ் தினம் எப்ப அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 12ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. உலக புலம்பெயர் தமிழர் தினம் வேர்ல்டு தமிழ் டயோஸ்பரா டே ஜனவரி 12 அறிவிச்சிருக்காங்கல்ல, கொண்டாடி இருக்காங்க, அனுசரிக்கப்பட்டுள்ளது. அது ஜனவரி 12. ஞாபகம் வச்சுங்க. சரியா? இதுக்கு வந்து இது என்னன்னா, அது ஸ்லோகன் என்ன அப்படின்னா தமிழ் வெல்லும். அதான் ஸ்லோகன். தீம் கோட்பாடு என்னன்னா தமிழ் வெல்லும். சரியா? அது ஞாபகம் வச்சுங்க. ஜனவரி 12 வேர்ல்டு டயோஸ்பரா டே. மருது பாண்டியர்களின் சிலை இப்ப ரீசெண்டா வந்து ஒரு மாநிலத்தில் ஓபன் பண்றோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஆந்திரால சித்தூங்கிற மாவட்டத்துல ஆந்திரா மாநிலத்துல மருது பாண்டியர் இருக்காங்களே, அதாவது மருது பாண்டியர்கள்னா என்ன? 2ஆம் பாளையக்கார போரை வழி நடத்துறாங்க மருது பாண்டியர்கள். முதல் பாளையக்கார போருக்கு அப்புறம் 2ஆம் பாளைய போர் நடந்துச்சு 1800. அப்ப திருச்சிராப்பள்ளி ஒப்பந்தம் போட்டாங்களா? கோபால நாயக்கர், யாதவ் நாயக்கர் கூட திருச்சிராப்பள்ளி ஒப்பந்தம் போட்டு சரியா ஒரு வருஷம் நல்லா நடத்துனாங்க. அதுக்கப்புறம் கர்நாடிக் ஒப்பந்தம் போட்டு முடிச்சு விட்டுறாங்க பிரிட்டிஷ். சரியா? மதுரை பாண்டியர்களோட சிலை வந்து ஆந்திரால சித்தூர்ல இருக்கு. கழுகுமலை குடைவரை கோயில்கள், அதாவது கழுகுமலை ராக் சைட், அந்த ராக் பெயிண்டிங் சைட் இருக்குல்ல, அந்த கழுகுமலை குடைவரை கோயில்கள் அது வந்து பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த கழுகுமலை ராக் பெயிண்ட் கட்டிங்ஸ் இருக்குல்ல, அந்த மானுமெண்ட் அது வந்து ப்ரொடெக்டட் ஏரியா மானுமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான நியூஸ். ப்ரொடெக்டட் ஏரியா மானுமெண்ட் எதுன்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா அறிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க தமிழ்நாட்டில். கழுகுமலை பாதுகாக்கப்பட வேண்டிய நினைவு சின்னம், தொல்லியல் நினைவு சின்னம். இந்த கழுகுமலை அந்த கல்வெட்டு இருக்குல்ல, அது வந்து தென்னிந்தியாவின் எல்லோரா அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லோரா ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுங்க.
பிரதமரின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம் தமிழ்நாடு விருது பெற்றிருக்கு. அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் ரெகுலேஷன் ஸ்கீம், அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் ரெகுலேஷன் ஸ்கீம்ல எந்த மாநிலம் முதலாவது இடம் பிடித்துள்ளதுன்னா தமிழ்நாடு. சரியா, தமிழ்நாடு விருது வாங்கியிருக்கு. முதலாவது இடம் இல்ல, விருது வாங்கியிருக்கு தமிழ்நாடு. டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் வந்து தமிழ்நாட்டில் ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த மாநிலம் வந்து சமீபத்தில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி லான்ச் பண்ணாங்க கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. உங்க கொஸ்டின்ல ஆப்ஷன்ல தமிழ்நாடு இருந்துச்சுன்னா அதை அடிச்சிடுங்க. ஏன்னா தமிழ்நாடு சேர்ந்தவங்க தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த தமிழ்நாடுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு விட்டு கொடுக்க முடியாது. சரியா, இதுல இன்னொரு கரண்ட் அஃபேர் சொல்லிட்டா, அதே ஜனவரி மாசம் இந்த டைம்ல வந்தது ரோடு ஆக்சிடென்ட்ல அதிகமா, அதாவது இந்தியாவிலே ரோடு ஆக்சிடென்ட் அதிகமா இடம்பெற்றுள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். இதை நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கலாம். ஆனா இது கொஸ்டினா கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு இகழ்வு. நல்ல சக்சஸா இருக்க தமிழ்நாடு எது நல்லா சூப்பரா இருந்துச்சு, எது தமிழ்நாடுக்கு தூக்கி பிடிக்குது, அதை தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க. சரியா, ஞாபகம் வச்சுங்க. டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாடு லான்ச் பண்ணிருக்காங்க இப்ப ரீசெண்டா. ஜேசிபி பரிசு இலக்கியத்துக்கான விருது, ஜேசிபி பிரைஸ் இருக்கு, லிட்ரேச்சர் பிரைஸ், ஜேசிபி லிட்ரேச்சர் பிரைஸ் இலக்கியத்துக்கான விருது வந்து பெருமாள் முருகனோட நெருப்பு பறவைக்கு கொடுத்திருக்காங்க. பெருமாள் முருகனோட நெருப்பு பறவைக்கு ஜேசிபி பிரைஸ் ஆஃப் லிட்ரேச்சர் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸா பாக்குறேன். ஒரு வாட்டி அப்படியே ரிவைஸ் பண்ணுவோமா? ஜேசிபி பிரைஸ் இலக்கியத்துக்கான விருது பெருமாள் முருகன் நெருப்பு பறவை. டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் யார் லான்ச் பண்ணிருக்கா, எந்த மாநிலம்? தமிழ்நாடு. பிரதமரின் உணவு பதப்படுத்தும் திட்டம் எந்த மாநிலம் விருது வாங்கியிருக்குன்னா தமிழ்நாடு. கழுகுமலை குடவை குழுவின் ப்ரொடெக்டட் ஏரியா மானுமெண்ட் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது வந்து தென்னிந்தியாவின் எல்லோரான அழைக்கப்படும். மருதுபாண்டியரோட சிலை வந்து ஆந்திரால சித்தூர்ல அறிவிச்சிருக்காங்க. தமிழ் டயோஸ்பரா டே ஜனவரி 12. பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலம் வந்து முதலிடம் அரிட்டாப்பட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் காசம்பட்டி, கடலூர் செந்திரம், மதுரை இடையப்பட்டி, கிருஷ்ணகிரி சூரியனப்பள்ளி. 10வது உலக தமிழ்நாடு மாநாடு வந்து சென்னை பொருளாதார தமிழ் மாநாடு, தமிழ் பொருளாதார மாநாடு சென்னையில் நடந்துச்சு. நாட்டின் அதக சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்கு தமிழ்நாடு. மொத்தம் 54 இடத்துல இருக்கு. GAM மொத்த முதலீடு மாநாடு, குளோபல் இன்வெஸ்டர் மீட், உலக முதலீட்டாளர் மாநாடு. மொத்த முதலீடு பாத்தீங்கன்னா 6.64 லட்சம் கோடி. எத்தனை புரிந்துணர்வு ஒப்பம் தான்? 631. தூத்துக்குடி மின்சார வாகனம் வின்ஃபாஸ்ட் வந்து வியட்நாம். ஒருங்கிணைந்த முதல் சூரிய உற்பத்தி மையம் வந்து ஸ்ரீபெரும்புதூர். தி பிக் பெட்ஸ் ஃபார் தமிழ்நாடு $1 trillion எக்கானமி, ரகுராஜன் மற்றும் அரவிந்த் சுப்பிரமணியம். மத்திய அரசின் வனவிலங்கு திட்டத்தின் கீழ் டால்பின் திட்டம் அறிவிச்சது தமிழ்நாடு. 7 அடி உயர திருக்குறள் புத்தகம் தஞ்சாவூர். கேண்டிடேட் செஸ் வந்து வைஷாலி. தீவிரவாத தடுப்பு பிரிவு தமிழ்நாடு. சமூக அடிப்பில் புற்றுநோய் மையம் ஈரோடு. தொழிற்சாலை பெண் ஊழியர் எண்ணிக்கை தமிழ்நாடு முதலிடம். சிறந்த கடல்சார் மாவட்டம் பெஸ்ட் மெரைன் டிஸ்ட்ரிக்ட். அப்படியே பாருங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க, கரெக்டா பார்த்துட்டே வாங்க. டக்கு. சரியா, டக்கு. தென் தமிழ்நாடு வெள்ள விளைவு மதிப்பீட்டு குழு. தென் தமிழ்நாடு, இந்த சவுத் தமிழ்நாடுல வந்து வெள்ளம் வந்துச்சுல, அதை வந்து மதிப்பீடு செய்வதற்கான ஒரு குழு போட்டிருக்காங்க. ஓகேவா, அதை மானிட்டர் செய்வதற்காக அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அசஸ்மெண்ட் குழு ஒன்று போட்டிருக்காங்க. அது தலைவர் யாருன்னா KP சிங். இது எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த குழுலாம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா இது மாதிரி போன குரூப் 2 நினைக்கிறேன், குரூப் 4 நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் குழுக்காக யாரை கேட்டாங்கன்னா ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டின்னு ஒரு போட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது ப்ரீவியஸ் இயர்ல. சரியா, அதனால குழுல ஞாபகம் வச்சுங்க. தென்னிந்தியாவில் வெள்ள விளைவு மதிப்பீடு குழு அசஸ்மெண்ட் கமிட்டி யாருன்னா KP சிங். அது மதிப்பீடு குழு. இன்னொரு குழு வந்து இந்த வெள்ளத்தை தடுப்பதற்கு ஒரு குழு போட்டாங்க. அவர் பேர் என்னன்னா திருப்புகழ் குழு வந்து வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு, வெள்ளம் வந்ததுக்கு மதிப்பீடு செய்வது வந்து KP சிங். ஞாபகம் வச்சுங்க. ரீசெண்டா வந்து இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க ரஷ்யாவோட. என்ன அக்ரிமெண்ட்னா, இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட் காரிடர், அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் மேரிடைம் காரிடர் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு. சரியா, அதாவது கிழக்கு கடற்கரை சாலை கொள்கைன்னு ஒன்று இருக்கு இந்தியாவுக்கு. அதன்படி இந்தியாவும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னன்னா, இங்கிருந்து சரக்கை வந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணி, அங்கிருந்து இங்க இறக்குமதி பண்றதுக்கு ஒரு புதிய கடல் ரூட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரூட் என்ன அப்படின்னா, சென்னை டு விளாடிவாஸ்டாக் மேரிடைம் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் ரஷ்யாவும். சமீபத்தில் கடல்சார் ஒப்பந்தம் யார் எந்த நாட்டுடன் இந்தியா கையெழுத்திட்டதுன்னு கேட்டாங்கன்னா ரஷ்ய நாடு. எங்கிருந்து எங்கன்னா துறைமுகம், எங்க துறைமுகம்னா சென்னை இந்தியால இருந்து விளாடிவாஸ்டாக் ரஷ்யா வரைக்கும். சரியா, இந்தியா டு ரஷ்யா. தமிழகத்தின் புதிதாக தொடங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். புதிதாக தொடங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் வந்து கோவை டு பெங்களூர் வரைக்கும் ஓடுது. புதிதாக தொடங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் வந்து கோவை டு பெங்களூர் வரைக்கும் ஓடுது. முதல் ரயில் வந்து புதுடெல்லியிலிருந்து வாரணாசி வரைக்கும் 2019 லான்ச் பண்ணாங்க. இதெல்லாம் கூடுதலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இதை படிக்கிறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் எங்க லான்ச் பண்ணாங்க, செகண்ட் எங்க லான்ச் பண்ணாங்க, அதோட சிறப்பு தன்மை என்னன்னு படிக்கணும். புதுடெல்லியில இருந்து வாரணாசி 2019 தான் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் லான்ச் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா வந்து கோவை டு பெங்களூர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா,
எம்எஸ் சுப்புலட்சுமி விருது மாத்திருங்க. விருது எம்எஸ் சுப்புலட்சுமி விருது வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா பாம்பே ஜெயஸ்ரீக்கு கொடுத்திருக்காங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி விருது வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாம்பே ஜெயஸ்ரீக்கு வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி விருது கொடுத்திருக்காங்க. தண்ணி எடுங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க? பாம்பே ஜெயஸ்ரீக்கு கொடுத்திருக்காங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி, பாம்பே ஜெயஸ்ரீ, தமிழகத்தின் புதிய தோன்று வந்து கோவை டு பெங்களூரு, சென்னை விளையாட்டு இந்தியா டு ரஷ்யா, வெள்ள தணிப்பு திருப்புகழ், மதிப்பீடு கேபி சிங், ஜேசிபி பிரைஸ் பெருமாமுருகனோட நெருப்பு பறவை ஃபயர் பேர்டு, பெருமாமுருகன் ஃபயர் பேர்டு ஜேசிபி பிரைஸ், டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் தமிழ்நாடு, பிரதம உணவு தமிழ்நாடு, கழுகுமலை வந்து பாதுகாக்கப்படுது, தென்னிந்தியாவில் எல்லோரா, மது பண்டிகைகள் ஆந்திராவில் சித்தூர். அப்படியே சல படிச்ச மைண்ட்ல வந்து ஏறிடும். சரியா? 6வது கேலோ இந்தியா வந்து சென்னையில் நடந்துச்சு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 6வது கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் வந்து சென்னையில் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அது தமிழ்நாடு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் சொல்றாங்க. குறிப்பாக சென்னை நிறைய இடத்துல நடந்துச்சு. 6வது தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நடந்துச்சு, ஒரு 4 இடத்துல. 6வது கேலோ இந்தியா. இதை பத்தி நம்ம அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் அங்கே வரும், அது பார்ப்போம். சரியா? சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் 2023 யார் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா குகேஷ். கிராண்ட் மாஸ்டர் செஸ் 2023 கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா குகேஷ். சரியா? கேண்டிடேட் செஸ் அது வேற, அது வந்து யாருன்னா வைஷாலி, ஏன்னா அது பிரக்னானந்தாவோட சிஸ்டர். இது கிராண்ட் மாஸ்டர் செஸ் 2023 குகேஷ். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல கேட்பாங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடக்கம் எந்த மாவட்டத்தில் தொடங்கியிருக்காரு முதல்வர் அப்படின்னா மக்களுடன் முதல்வர் திட்டம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான திட்டம். எந்த மாவட்டத்தில் தொடங்கியிருக்காரு அப்படின்னா கோவை மாவட்டத்தில் தொடங்கியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின், கோவை மாவட்டம். செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் ரீசெண்டா வந்து தமிழக அரசாங்கம் லான்ச் பண்ணியிருக்காங்க தொழிற்சாலை முன்னேற்றத்துக்காக. செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க அப்படின்னா ஓசூர். செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஓசூருங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் லான்ச் பண்ணது கோவைங்க. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் வந்து குகேஷ்ங்க. 6வது கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து தமிழ்நாடுங்க. சரியா? செமிகண்டக்டர் எங்க? ஓசூருங்க. செமிகண்டக்டர் எங்க? ஓசூருங்க. செமிகண்டக்டர் எங்க? ஓசூருங்க. சரியா? நீர்வழி படுவோம், அதாவது நீர்வழி படுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை வந்து எழுதியவர் வந்து ராஜசேகரன். நீர்வழி படுவோம்ங்கிற புத்தகத்தை எழுதியவர் ராஜசேகரன். அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல கண்டிப்பா இது கேட்பாங்க. சரியா? ஞாபகம் வச்சுங்க. என்னது? புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. நெருப்பு பறவை ஞாபகம் வச்சுங்க. நெருப்பு பறவை இதுக்கு முன்னாடி பார்த்தோம். சரியா? அது வேற நியூஸ். இது சாகித்ய அகாடமி விருது வாங்கிய இது ராஜசேகரன். நீர்வழி படுவோம். அர்ஜுனா விருது வாங்கினவங்க வைஷாலி. இந்த வருஷத்துக்கான அர்ஜுனா விருது யார் வாங்கியிருக்கா அப்படின்னா வைஷாலி. இந்த வருஷத்துக்கான அர்ஜுனா விருது யார் வாங்கியிருக்கா அப்படின்னா வைஷாலி. சரியா? வைஷாலி தான் அர்ஜுனா விருது. தமிழ்நாட்டில் முதல் பெண்மணியை அர்ஜுனா விருது வாங்கினது யார் அப்படின்னா அனுசுயா பாய் தான் முதல் தமிழ்நாட்டு பெண்மணி அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு அத்லெட். அனுசுயா பாய் ஒரு அத்லெட், சென்னையை சேர்ந்தவங்க. சரியா? வைஷாலி பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. அது அயோத்திதாசனார் சிலை ரீசெண்டா வந்து தமிழக அரசாங்கம் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா சென்னையில. அயோத்திதாசனார் இருக்குல்ல, பண்டித அயோத்திதாசனார், காத்தவராயன் இயற்பெயர், பண்டித அயோத்திதாசனார் இவரோட பெயர். சிலையை ஓபன் பண்றாங்க. எங்க அப்படின்னா சென்னையில் ஓபன் பண்றாங்க. அயோத்திதாசனார் பத்தி சொல்ல தேவையே இல்லை. அத்வைத சபா, தோட இனத்துக்கு பாதுபட்டவர், திராவிட மகாஜன சபை 1891 ஆரம்பித்தவர், பௌத்திய சாகிய பௌத்திய கழகம் சொல்லிட்டு 1898 சென்னையில் ஆரம்பித்தவர், ஒரு பைசா தமிழன் 1907, 1914 இறந்து போயிட்டார். சரியா? தேசிய திருநகல் சபையின் பிரதிநிதி டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் கவுன்சிலோட மெம்பரா யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா கல்கி சுப்பிரமணியமே போட்டிருக்காங்க. ரீசெண்டா கல்கி சுப்பிரமணியம் வந்து தேசிய திருநகல் சபையின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முண்டந்துறை புலி சரணாலயம் இருக்குல்ல, களக்காடு முண்டந்துறை புலி சரணாலயம் இருக்குல்ல, அதுல ஒரு புதிய தாவரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தாவரத்துக்கு வந்து கருப்புசாமின்னு பேர் வச்சிருக்காங்க. கருப்புசாமிங்கிறது ஒரு தாவரவியல் விஞ்ஞானி, ஒரு நபரு, அவர் ஞாபகமா அந்த பேர் வச்சிருக்காங்க. சரியா? புதிய தாவரம் அந்த இனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நியூ ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, தாவரம் இனம். அது கருப்புசாமின்னு பேர் வச்சிருக்காங்க. களக்காடு முண்டந்துறை புலி சரணாலயத்துல இருக்கு. குடியரசு தின தமிழக அலங்கார ஊர்த்தி, அந்த ரிபப்ளிக் டே பரேடோட அந்த தீம் என்ன அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு தான் அதுக்கான அந்த தீம், அதுக்கான கருப்பொருள். ரிபப்ளிக் டே குடியரசு தின தமிழ்நாட்டில் அந்த அலங்கார ஊர்த்தியில இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உத்திரமேரூர் கல்வெட்டு பத்தி ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. அங்கதான் வந்து டெமோக்ராசி, ஜனநாயகத்துக்கான ஒரு ஆணி வேறு அங்கதான் நடந்திருக்கும். சோழர்கள் ஆட்சி காலத்துல அந்த குடவொலை முறை, அதாவது அந்த எலெக்ஷன் நடத்துறது, ஒரு 30 வார்டா பிரிக்கிறது, அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அது தனியா பார்ப்போம். மகளிருக்கான சிறந்த நகரங்கள், பெஸ்ட் சிட்டிஸ் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் 2 சிட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது.
10 லட்சம் மக்கள் தொகைக்கு மேல இருக்கிறதுல சென்னை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் மக்கள் தொகை கீழே இருக்கிறதுல திருச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கான சிறந்த நகரங்கள்ல 2 நகரம், 10 லட்சம் மேல சென்னை, 10 லட்சம் கீழே திருச்சி. குடியரசு தினம் தமிழக அலங்கார ஊர்தி உத்திரமேரு கல்வெட்டு, உத்திரமேரு குடியரசு தினம், புதிய தாவரம் கருப்புசாமி முண்டந்துறை, தேசிய திருநகர் சபை கல்கி, அயோத்திதாசா சிலை சென்னை, அர்ஜுனா விருது வைஷாலி, அனுசூயாபாய் ஃபர்ஸ்ட், நீர்வழிப்படும் சாகித்ய அகாடமி விருது, செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் ஓசூர் 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 ஓசூர், மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடக்கம் கோவை, மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடக்கம் கோவை, செமிகண்டக்டர் ஓசூர். குகேஷ், கங்க்ராஸ் குகேஷ், கிராண்ட் மாஸ்டர் செஸ், தமிழ்நாடு 6வது கேலோ இந்தியா, 6வது கேலோ இந்தியா தமிழ்நாடு எங்க 4 இடத்துல. அடுத்து குவாண்டம் கணினி மையம், குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷன் சென்டர், சரியா? குவாண்டம் கம்ப்யூட்டிங் சென்டர் எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னா, லான்ச் பண்ண போறாங்க. யார் எந்த நாட்டோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்கன்னா, பின்லாந்து நாட்டோட. தமிழ்நாடும் பின்லாண்டும் சேர்ந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் திட்டத்துக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க, MOU சைன் பண்ணிருக்காங்க. இதுவும் கண்டிப்பா கேட்பாங்க. எந்த நாட்டோட குவாண்டம் கம்ப்யூட்டிங் அக்ரிமெண்ட்? பின்லாந்து. எந்த நாட்டோட கடல்சார் ஒப்பந்தம்? ரஷ்யா. எங்கிருந்து எங்க? சென்னை டு விளாடிவோஸ்டாக். முடிஞ்சு போச்சா? அர்ஜுனா விருது வைஷாலி, சாம்பியன் செஸ், அந்த கேண்டிடேட் செஸ் அதுவும் வைஷாலி. கிராண்ட் மாஸ்டர் குகேஷ், செஸ் மாநாடு 2023 கிராண்ட் மாஸ்டர் யாரு? குகேஷ். முதல் EV வாகனம் அந்த இது எங்க? தூத்துக்குடி. முதல் EV வாகனம் எங்க? தூத்துக்குடி. செமிகண்டக்டர் எங்க? ஓசூர். செமிகண்டக்டர் எங்க? ஓசூர். முடிஞ்சு போச்சா? கோவை டு பெங்களூர் வந்தே பாரத் ரீசெண்ட் லான்ச். ஃபர்ஸ்ட் புதுடெல்லி டு வாரணாசி 2019. IIT மெட்ராஸோட புதிய கிளை ஸ்ரீலங்கால ஓபன் பண்ண போறாங்க. IIT மெட்ராஸோட புதிய கிளையை ஸ்ரீலங்கால ஓபன் பண்ண போறாங்க. IIT மெட்ராஸோட புதிய கிளை வந்து ஸ்ரீலங்கால ஓபன் பண்ண போறாங்க. 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. பொருளாதார மாநாடு வேற, ஆராய்ச்சி மாநாடு வேற. 10வது பொருளாதார தமிழ் மாநாடு சென்னையில் நடந்துச்சு. 12வது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சென்னையில் நடக்குது. சரியா? சென்னையில் நடக்குதா? கண்டிப்பா இருக்கு. அப்ப அதை எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. எத்தனாவதுன்னு கேட்பாங்க. 12வது. எத்தனாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சென்னையில் நடந்துச்சு? 12வது. எத்தனாவது உலக பொருளாதார தமிழ் மாநாடு சென்னையில் நடந்துச்சு? 10வது. ஸ்குவாஷ் விளையாட்டு கேலோ இந்தியா பத்தி நான் கீழே பார்க்கலாம்னு சொல்லியிருந்தால, அந்த கேலோ இந்தியா 6வது எடிஷன் வந்துச்சுல 4 மாவட்டங்கள்ல இந்தியா தமிழ்நாட்டில். அதுல புதுசா ஒரு விளையாட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்குவாஷ் விளையாட்டை வந்து சேர்த்திருக்காங்க. அந்த கேம்ஸும் நடந்திருக்கு கேலோ இந்தியா கேம்ஸ்ல. அந்த ஸ்குவாஷ் விளையாட்டு நடந்திருக்கு, கேலோ இந்தியாவில் சேர்க்கப்பட்டது. சரியா? ஸ்குவாஷ்னா ஒரு 4 செவுரு இருக்கும், முன்னாடி ஒரு செவுரு இருக்கும். பேட்மிண்டன் பாருதா? ஏன்னா பேட்மிண்டன்னா ஆளுக்கால அடிப்பாங்க, இதுனா செவுத்துல அடிக்கணும். 2 பேர் மாறி மாறி செவுத்துல அடிப்பாங்க. அது செவுத்தே பிரிச்சிருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட்ஸ். சரியா? ஸ்குவாஷ் நல்லா இருக்கும், விளையாண்டு பாருங்க. சரியா? அதிக வாக்கு இப்ப இல்ல, எக்ஸாமுக்கு அப்புறம் விளையாண்டு பாருங்க. சரியா? அதிக வாக்காளர் தொகுதி ஸ்ரீபெரும்புதூர். அதிக வாக்காளர் தொகுதி சாரி, இது என்னன்னா என்ன சார் திடீர்னு வாக்காளர் தொகுதிங்கிறீங்க? எலெக்ஷன் நடக்க போதுல 2024. அப்ப எலெக்ஷன் கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும்ல. தமிழ்நாட்டிலே அதிக வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி எதுனா ஸ்ரீபெரும்புதூர். குறைவான வாக்காளர் எண்ணிக்கை உடைய தொகுதி எதுனா நாகப்பட்டினம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? அதிகம் ஸ்ரீபெரும்புதூர், குறைந்தது வந்து நாகப்பட்டினம். தமிழ்நாட்டின் மொத்த தடுப்பூசி கணக்கு 95% தாண்டியது. தமிழ்நாட்டின் மொத்த தடுப்பூசி கணக்கு இருக்குல்ல, அது 95% தாண்டிடுச்சு. இம்யூனைசேஷன் இருக்குல்ல, அது 95% தாண்டிடுச்சு. இந்தியாவிலே தடுப்பூசி திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, மிஷன் இந்திரா தனுஷ்னு பேரு. இந்திரா தனுஷ்னா தடுப்பூசி திட்டம்னு அர்த்தம். இந்திரா தனுஷ்னா தடுப்பூசி திட்டம்னு அர்த்தம். இதே பேங்கிங் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதுல இந்திரா தனுஷ்னு ஒரு பேர் இருக்கும். அது என்னன்னா, வங்கிக்கு வரக்கூடிய வாராக்கடன் இருக்குல்ல, நான் பர்ஃபார்மிங் அசட்டை, அதை வந்து மானிட்டர் பண்ணி தடுக்கக்கூடிய திட்டம் பேரு இந்திரா தனுஷ் திட்டம். இங்க வந்து தடுப்பூசி திட்டம். ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். சரியா? சந்துரு குழு, ஜஸ்டிஸ் சந்துரு இருக்கல்ல, அவர் தலைமையில ஒரு குழு போட்டிருக்காங்க. எதுக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜுவனில் ஜஸ்டிஸ் ஹோம் இருக்குல்ல, ஜுவனில் ஹோம்ஸ், அதாவது சிறார் பள்ளிகள் இருக்குல்ல, அதை பாதுகாப்பது, அது என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி நடந்துட்டு இருக்கு, அந்த பிள்ளைங்க வந்து நல்லபடியா பாதுகாக்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்றதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. 1 மெம்பர் கமிட்டி, ஒரு நபர் தான் குழுல. சந்துரு. சரியா? ஜஸ்டிஸ் சந்துரு. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களை தேடி உங்க ஊர்ல வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய IAS ஆரம்பிச்சு பெரிய பெரிய நபர்கள் இருக்காங்களே, அதாவது போஸ்ட்ல அதிகமாக பெருசாக கூடிய நபர்கள், IAS குறிப்பா கலெக்டர்ஸ், அவங்க வந்து ஒரு மாசத்தோட கடைசி புதன்கிழமை அப்ப ஏன்னா எல்லா தொகுதியும் போய், அதாவது அவங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் கவர்மெண்ட் ஆபீசஸ்லாம் போய் அவங்க பார்க்கணும், செக் பண்ணணும், எல்லாம் சரியா வேலை நடக்குதா, மக்களோட குறைகளை கேட்கறது, இது எல்லாமே வந்து இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம், குறை தீர்ப்பது பிளஸ் மதிப்பாய்வு செய்வது, எவாலுவேஷன் பண்ணணும். எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கட்ட நடக்குதா, நம்ம கீழே எல்லா கண்ட்ரோல்ல இருக்கா, ஸ்கீம்ஸ்லாம் கட்ட நடக்குதா, ஏதாவது குறைகள் இருக்கா, அதையும் கேட்போம். ஒவ்வொரு மாசத்தோட கடைசி புதன்கிழமை. என்னது? உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். 18வது வனவிலங்கு சரணாலயம் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஈரோடு பெரியார் சரணாலயம்,
18வது தமிழ்நாடு வனவிலங்கு சரணாலயம் ஈரோட்ல ஓபன் பண்ணிருக்காங்க. பேர் வந்து பெரியார் சரணாலயம் வச்சிருக்காங்க. சரியா? 18வது வனவிலங்கு சரணாலயம் ஞாபகம் வச்சுங்க. 18வது வனவிலங்கு சரணாலயம். முதல் இயந்திர யானை, இந்தியாவிலே முதல் இயந்திர யானைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஊட்டியில லான்ச் பண்ணிருக்காங்க. கூடலூங்கிற இடத்துல, ஊட்டி கூடலூர்ல முதல் ரோபோட்டிக் எலிஃபன்ட்ஸ் அதை செஞ்சு கொடுத்தது யார் அப்படின்னா என்ஜிஓ. பேர் வந்து வாய்ஸஸ் ஃபார் ஏசியன் எலிஃபன்ட்ஸ். அதான் பேரு, வாய்ஸஸ் ஃபார் ஏசியன் எலிஃபன்ட்ஸ். கரியாச்சல்லி தீவு மீட்பு திட்டம். அந்த கரியாச்சல்லி அப்படிங்கிறது ஒரு தீவு, அது கடலோரத்தில் இருக்கு. அந்த கோஸ்டல் ரெகுலேஷனுக்குள்ள அதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த தீவை அதை மீட்கக்கூடிய ஒரு திட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. சுமார் 16 ஹெக்டர்ஸ் இது ஒரு தீவோட மொத்த பரப்பளவு. தமிழ்நாட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கரியாச்சல்லி எந்த தீவை மீட்கும் திட்டம் சமீபத்தில் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளனா கரியாச்சல்லி திட்டம். சரியா? கரியாச்சல்லி. தமிழ்நாட்டின் சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து ஒரு சில சாதனைகளை வந்து பட்டியலிட்டு படிச்சிருக்காரு இப்ப சட்டசபையில. அது வந்து அதுல இருந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவிலே ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாடு 2வது இடம் சொல்லியிருக்காரு. இது அப்படியே பார்த்துங்க. வளர்ச்சி விகிதம் growth rate தமிழ்நாட்டில் 8.19%. பணவீக்கம் இன்ஃபிளேஷன்ல 5.97%. இதை ரெண்டையும் நல்லா பார்த்துங்க. சரியா? ஏற்றுமதி குறியீடு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ்ல தமிழ்நாடு முதலிடம். மின்னணு சரக்குகள் எலக்ட்ரானிக் குட்ஸ் எக்ஸ்போர்ட் செய்வாங்களே, அதுல தமிழ்நாடு வந்து முதலிடம். இந்த ஏற்றுமதினாலே முதலிடங்க தமிழ்நாடு இந்த வருஷத்துல. 2023 ஃபுல்லாவே ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ் ஏற்றுமதினாலே முதலிடங்க. வளர்ச்சி விகிதம் 8.19%. பணவீக்கம் 5.97%. பணவீக்கம்னா என்ன? இன்ஃபிளேஷன். ஒரு நாட்டோட பொருள் விலை ஏறுதுல, அது பேர் தான் இன்ஃபிளேஷன். தொழிற்சாலை முதலீடு 3ஆம் இடங்க. சரியா? எவ்வளவு தொழிற்சாலைகள், அதாவது தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளோட முதலீடு வந்திருக்குல்ல, அதுல வந்து தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. சரியா? 3வது இடத்துல இருக்கு. கல்வியில தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. தொழிற்சாலையில 3வது இடத்துல இருக்கு. ஆக்சுவலா கல்வியில பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, மொத்த உயர்கல்வி சேர்க்கை. அது தமிழ்நாடு கொஞ்சம் 51.4% கிட்ட இருந்துச்சு. இப்ப சமீபத்தில் 47% குறைஞ்சிருக்கு. சரியா? அதனால 2வது இடமா வந்துருச்சு. சரியா? தொழிற்சாலை புதுப்பித்தல், இண்டஸ்ட்ரி இனோவேஷன் பண்றதுல முதலிடம் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு முதல்வர். சரியா? எதெல்லாம் முதலிடம், எதெல்லாம் 3ஆம் இடம், எதெல்லாம் 2ஆம் இடம் கொஞ்சம் ஒரு வாட்டி பாத்துங்க. அப்படியே பாருங்க, டக் 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 பாருங்க. ஜிடிபி 2ஆம் இடமா? 8.19, 5.97. ஏற்றுமதி முதலிடம், இது முதலிடம். முதலீடு 3ஆம் இடம். கல்வி 2ஆம் இடம். தொழிற்சாலை புதுப்பித்தல் 3ஆம் இடம். தமிழ்நாட்டின் 3ஆம் பல் கல்லூரி. சரியா? அதாவது 3rd இந்த டென்டல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னா புதுக்கோட்டையில. ஆல்ரெடி 2 இருக்கு. இப்ப 3வது எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை. பல்லுனா புதுக்கோட்டை. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குழு. இந்த தூத்துக்குடி துப்பாக்கி இன்சிடென்ட் வந்துச்சுல, ஒரு 11 பேர் இறந்தாங்களே, அதை வந்து மானிட்டர் பண்றதுக்கும் அதை வந்து என்னன்னு விசாரணை செய்வதுக்கும் ஒரு குழு போட்டிருக்காங்க. குழு தலைவர் யாருன்னா அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு குழு போட்டிருக்காங்க. சரியா? அருணா ஜெகதீசன் தலைமையில தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குழு போட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 50, மறைமுகமா 20 சொல்லியிருப்பேன், ஒரு 70. அந்த 2 வீடியோ அந்த செப்டம்பர் அக்டோபர் பார்த்துட்டீங்க, அதுல ஒரு 40 சொல்லியிருப்பேன், ஒரு 100 110 ஓடுது. சரியா? இப்ப எவ்வளவு டைம் ஆச்சு? ஓகே, ஃபாஸ்டா ரிவைஸ் மட்டும் பண்ணிடுவோம், முடிஞ்சு. அப்படியே டக்குன்னு மைண்ட்ல ஏத்திடுறேன். 30 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். சரியா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அருணா. தமிழ்நாட்டின் 3ஆம் பல்கல்லூரி புதுக்கோட்டை. ஏன்னா ஜிடிபியில் 2வது இடம் 8.19, 5.97. ஏற்றுமதினாலே முதலிடம் தான். தொழிற்சாலை முதலீடுல 3ஆம் இடம். கல்வியில 2ஆம் இடம் போயிடுச்சு. தொழிற்சாலை புதுப்பித்தல்ல 1ஆம் இடம். இனோவேஷன் இதுல கரியாச்சல்லி தீவு வந்து தமிழ்நாட்டில் 16 ஹெக்டர் தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல் இயந்திர யானை வாய்ஸஸ் ஃபார் ஏசியன் எலிஃபன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஊட்டி கூடலூர்ல. 18வது வனவிலங்கு சரணாலயம் ஈரோட்டில் ஓபன் பண்ணியிருக்காங்க. பெரியார் சரணாலயம். உங்களை தேடி உங்கள் ஒரு திட்டம் வந்து குறை தீர்ப்பது மற்றும் மதிப்பாய்வு. மாசத்தோட கடைசி புதன்கிழமை. சந்துரு குழு வந்து சிறார்பள்ளி பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் மொத்த தடுப்பூசி கணக்கு வந்து 95% தாண்டிச்சுன்னு சொல்றாங்க. இம்யூனைசேஷன் வந்து இந்திரா தனுஷ் திட்டம். அதே பேங்கிங் பாத்தீங்கன்னா வாராக்கடன் ஒழிப்பு. அதிக வாக்காளர் தொகுதி வந்து ஸ்ரீபெரும்புதூர், குறைவான வாக்காளர் தொகுதி நாகப்பட்டினம். ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேம், செவுத்துல அடிக்கக்கூடிய கேம். ரீசெண்டா கேலோ இந்தியா சேர்த்திருக்காங்க. 6வது கேலோ இந்தியா கேம்ஸ் அதையும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வந்து சென்னையில் நடந்திருக்கு. அதே பொருளாதார மாநாடு 10வது. ஐஐடி மெட்ராஸ் புதிய கிளை வந்து ஸ்ரீலங்கா. ஐஐடி மெட்ராஸோட புதிய கிளை வந்து ஸ்ரீலங்கா. குவாண்டம் கணினி மையம் வந்து தமிழ்நாடு பிளஸ் பின்லாந்து. தமிழ்நாடு பின்லாந்தோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கு. மகளிருக்கான சிறந்த நகரங்கள் சொல்லிட்டு 10 லட்சம் மேல சென்னை, 10 லட்சம் கீழே திருச்சி. குடியரசு தின தமிழக அலங்கார ஊத்தி கருப்பொருள் வந்து உத்திரமேரு கல்வெட்டு. முண்டந்துறை புலி சரணாலயம் புதிய தாவரம் கருப்புசாமி. தேசிய திருநாள் சபையின் பிரதிநிதி கல்கி சுப்பிரமணியம். அயோத்தி தாஸ் சிலை சென்னையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அர்ஜுனா விருது வைசாலி. நீர்வழி படுவோம் ராஜசேகரன் சாகித்ய அகாடமி விருது. செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் ஓசூர். மக்களுடன் முதல்வர் திட்டம் கோவை. சென்னை கிராண்ட் மாஸ்டர் குகேஷ்.
6வது கேலோ தமிழ்நாட்டில் வந்திருக்கு. MS சுப்புலட்சுமி விருது பாம்பே ஜெயஸ்ரீ. தமிழகத்தின் புதிதாக தொடங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் கோவை டு பெங்களூர், ஃபர்ஸ்ட் புதுடெல்லி டு வாரணாசி 2019. சென்னை டு விளாடிவாஸ்டாக் இந்தியா ரஷ்யா ஈஸ்ட் காஸ்ட் காரிடார் அக்ரிமெண்ட். வெள்ள தணிப்புக்கு திருப்பூர் குழு, வெள்ளத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு KP சிங் தென்னிந்தியா தென் தமிழ்நாட்டில். கேசிபி லிட்ரேச்சர் பிரைஸ் இலக்கிய பிரைஸ் பெருமாள் முருகன் நெருப்பு பறவை. டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் தமிழ்நாடு ஸ்ட்ராட்டஜி. பிரதமர் உணவு பதுபத்திரம் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். கழுகுமலை குடவேரி கோயில் வந்து தென்னிந்தியாவின் எல்லோரா பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் அறிவிச்சிருக்காங்க. மருதுபாண்டிகள் சொல்லி ஆந்திரா சித்தூர்ல ஓபன் பண்ண போறாங்க. வேர்ல்ட் தமிழ் டயஸ்போரா ஜனவரி 12 தமிழ் வெல்லும் அதான் கோட்பாடு. மதுரை அரிட்டாப்பட்டி முதல் பல்லுயிர் பெருக்கம் இதான் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் திண்டுக்கல் காசம்பட்டி, கடலூர் செந்திரகல்லை, மதுரை இடையப்பட்டி, கிருஷ்ணகிரி சூரியனப்பள்ளி. 10வது உலக தமிழ்நாடு சென்னை. நாட்டின் அதிக சிறப்பு பொருளாதார மண்டலம் தமிழ்நாடு சட்டம் 2005. GA மொத்த முதலீடு 6.64 லட்சம் கோடி. ஃபர்ஸ்ட் 2015, செகண்ட் 2019 631 MOU. தூத்துக்குடி மின்சார வாகன உற்பத்தி மையம் வின்பாஸ் நிறுவனம் வியட்நாம். ஒருங்கிணைந்த முதல் சூரிய உற்பத்தி மையம் ஸ்ரீபெரும்புதூர். சோலார்னா ஸ்ரீபெரும்புதூர். தி பிக் பெட்ஸ் ஃபார் தமிழ்நாடு $1 trillion எக்கனாமி ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்ரமணியனும். மத்திய அரசின் வனவிலங்கு திட்டத்தில் டால்பின் திட்டம் தமிழ்நாடு. 7 உயர்ந்த திருக்குறள் சிலை புத்தகம் ஓபன் பண்ணிருக்காங்க தஞ்சாவூர்ல. கேண்டிடேட் செஸ் மாணவி யார்னா வைஷாலி. தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை கீழே கொண்டு வந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. சமூக அடிப்படையில் புற்றுநோய் மையம் எங்க ஓபன் பண்றாங்கன்னா ஈரோட்ல. தொழிற்சாலை பெண் ஊழியர் எண்ணிக்கை அதிகம் உள்ளது தமிழ்நாடு முதலிடம். சிறந்த கடல்சார் மாவட்டம் பெஸ்ட் மரைன் டிஸ்ட்ரிக்ட் வந்து ராமநாதபுரங்க. அடிச்சு தூக்குங்க சரியா, விட்டக்கூடாது ஒண்ணு கூட சரியா. இதே மாதிரி அடுத்து வரேன் சரியா. அடுத்து மற்ற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்களை சந்திக்கிறேன். எவ்வளவு டைம் ஆச்சு? ஓகே, ஒரு 30 நிமிஷம் வச்சுக்கோ. 30 நிமிஷம் முடிச்சு விட்டேன் சரியா. 30 நிமிஷத்துல டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் அந்த செப்டம்பர் அக்டோபர் அதுல ஒரு 30-40 அப்படியே 90-100 போடு சரியா. முடிஞ்சா கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சா அப்படியே PDF ஒரு வாட்டி வேகமா ரிவைஸ் பண்ணிருங்க. ரிவைஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டு அடுத்த விஷயத்தை பாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த நான் ஜம்ப் பண்ணுவோம் சரியா. இன்னொரு வீடியோல அடுத்தது சயின்ஸ் அதெல்லாம் வரும் சரியா. அப்படியே பார்த்துட்டு இருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.